பணியாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, போஷன் ட்ராக்கர் 22.6 வெர்ஷனில் VHSND எப்படி பதிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி தேதி மட்டும்தான் நம்ம கொடுப்போம். இப்போ நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம போடணும். நிறைய டீட்டெயில்ஸ் மீன்ஸ் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணோம், தடுப்பூசி போட்டிருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்ப்போம். இப்போ எப்பயும் போல் நீங்கள் மோர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. தமிழில் அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கும். ஓகே, இதில் ஈவெண்ட்ஸ், அதாவது தமிழில் வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதனால் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ VHSND இதை ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் ஆடு VHSND டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதுக்கப்புறம் மேலே தேதி, எந்த தேதியில் இந்த மாதம் நீங்கள் VHSND நடத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அது பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு கேலண்டர் இருக்கும். அந்த கேலண்டர் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேலண்டர் ஓப்பன் ஆகும். இந்த மாதம் எந்த தேதியில் நடத்துனீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. இப்போது 22ஆம் இந்த மாதம் நடத்தியிருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்தோன்னே மேலே உங்களுக்கு தேதி வந்துடும். தேதி வந்துட்டு பாருங்கள். அதுக்கு கீழே யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, அது நம்ம ஒர்க்கர், ஹெல்ப்பர், சூப்பர்வைசர், மற்றவங்க யார் வந்தாங்களா, சிடிஓ, பிஓ, நர்ஸு, யார் வந்திருந்தாங்க அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டீட்டெயில் கேட்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒர்க்கர் எப்படி நீங்கள் தான் அதை நடத்த போகிறீங்க VHSND. இதுமாதிரி ஹெல்ப்பர் இருந்தாங்கன்னா ஹெல்ப்பர் போட்டுக்கோங்க. ANM அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎன்எம்னா என்னென்ன அப்படின்னா நர்ஸு, அவங்க தான் ANM. சரியா? அப்புறம் நம்ம சூப்பர்வைசர் மேடம் யாரும் வந்தாங்களா, பிஓ மேடம், சிடிஓ மேடம், வேறு யாரும் வந்திருந்தாங்கன்னா அங்கே எஸ் கொடுங்க. சரியா? அந்த ஆஷா கிடையாது, MPWவும் கிடையாது. சரியா? இந்த அதர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர்ஸ் யாருன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் இல்லாமல் வேறு எங்கேயாவது வந்திருப்பாங்களே, வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் வந்திருப்பாங்களே, அப்படி யாராவது கலந்துருந்தாங்கன்னா அங்கே அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். சரியா? இது முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பெனிஃபிஷரி எத்தனை ஏஎன் கலந்துக்கிட்டாங்க, பிஎன் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. சரியா? குழந்தைங்க நம்ம ப்ரீஸ்கூல் குழந்தைங்களே அதில் போட்டுக்கலாம். அடலசன் கேர்ள்ஸு பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்கன்னா அங்கே கவுண்டு போடுங்க, இல்லைன்னா 0 போட்டுருங்க. சரியா? 0 கம்பல்சரியாக போடணும். அங்கே எதுவுமே நீங்கள் கட்டத்தை எம்டியாக விட்டுருந்தீங்கன்னா சப்மிட் ஆகாது. சரியா? அப்புறம் மதர் ஆஃப் சில்ட்ரன்னா என்னது, அந்த குழந்தைங்க இந்த மேலே 12 குழந்தைங்க போட்டிருக்கீங்களா, இந்த 12 குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்களா, எத்தனை பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கப்புறம் கார்டியன் ஆஃப் சில்ட்ரன்னா தாத்தா பாட்டி யாரும் வந்திருந்தாங்களா, வீட்டிலேருந்து அம்மா அப்பா இல்லாமல் வேறு யாரும் வந்திருந்தாங்களா, அது எத்தனை பேர் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. சரியா? கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். சரியா? கொடுத்ததுக்கப்புறம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்டிசிபெண்ட், இது நம்ம யார் யார் கலந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணோம், VHSNDயில் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக கொடுக்க போகிறோம். இதுதான் வேக்சினேஷன் அப்படின்னா தடுப்பூசி பக்கத்துலேயே ஒரு அம்புக்குறி இருக்கும். அந்த அம்புக்குறியை டச் பண்ணிங்கன்னா எந்தெந்த பயனாளிகளுக்கு தடுப்பூசி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். சரியா? இப்போது ஏன் எத்தனை பேருக்கு தடுப்பூசி போட்டாங்க, பின்னு எத்தனை பேர் தடுப்பூசி போட்டாங்க, குழந்தைங்களுக்கு எத்தனை பேர் தடுப்பூசி போட்டாங்க, அடல்ட்ஸ் எத்தனை பேர் தடுப்பூசி போட்டாங்க. சரியா? அந்த டீட்டெயிலாம் நீங்கள் பார்த்து கவனமாக போடணும். சரியா? அடல்ட்ஸ் கேர்ள்ஸு இல்லை அப்படின்னா 0 போட்டுடணும். சரியா? எந்த கட்டத்துலேயுமே எம்டி விடக்கூடாது. இல்லை அப்படின்னா 0 போட்டு விட்றணும். சரியா? சப்ளிமெண்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன கொடுத்தாங்க, இந்த மாத்திரையெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எத்தனை பயனாளிகள் கொடுத்தாங்கன்னு நீங்கள் போடணும். சரியா? இப்போ IFI டேப்லெட்டு எத்தனை பயனாளி கொடுத்தாங்க, விட்டமின் A நமக்கு இப்போ கிடையாது, அல்பண்டசல் மாத்திரை எத்தனை பயனாளி கொடுத்தாங்க, இதெல்லாம் நீங்கள் பயனாளி கணக்கு தான் போடணும். சரியா? மாத்திரை கணக்கு போடக்கூடாது. 20 மாத்திரை கொடுத்தாங்க அப்படின்னு போடக்கூடாது. எத்தனை பயனாளிகள் கொடுத்தாங்க அப்படிங்கிற கவுண்டை நீங்கள் அதில் போடணும். சரியா? அதுக்கப்புறம் அப்படி கீழே பார்த்திங்கன்னா டெஸ்டிங் அண்ட் செக்கப், HB டெஸ்ட் பண்ணாங்களா, எத்தனை பேருக்கு பண்ணாங்க, பிபி பார்த்தாங்களா, அது எத்தனை பேருக்கு பண்ணாங்க,
ஏஎன்சி அப்படின்னா ஏஎன்சி கேர், அது ஆன்டிநேட்டல் கேர். ஒரு ஏஎன்சியை வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க செக்கப் பண்ணும்போது என்னெல்லாம் டெஸ்ட்டு பண்ணுறாங்களோ அதெல்லாம் இங்கே பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. பண்ணாங்கன்னா எத்தனை பயனாளிகளுக்கு பண்ணாங்க, எத்தனை பயனாளிகளுக்கு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடணும். இல்லை அப்படின்னா 0 போட்டுருங்க. இதுமாதிரி க்ரோத் மானிட்டரிங் எத்தனை பேருக்கு பண்ணாங்க, ஏஎன்சிக்கெலாம் எப்படி எடை பார்த்துருப்பாங்க, அது எத்தனை பேருக்கு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கவுண்டை போட்டுருங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் சர்வீஸ்னால் என்னெல்லாம் நீங்கள் சொன்னீங்க, பிஹெச்டியில் அந்த வந்திருக்க பயனாளிகளுக்கு என்னெல்லாம் சொன்னீங்க. ஃபுல் இம்யூனைசேஷன்னா தடுப்பூசி முழுமையாக போடுறதுனால என்னென்ன பயன்கள், அப்புறம் விட்டமின் ஏ சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள், ஃபுட்டு ஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னா உணவு முறை, இதெல்லாம் பற்றி நீங்கள் அது என்னெல்லாம் சாப்பிட்ணும் அதை பற்றி நீங்கள் சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு கீழே டிஹெச்ஆர், இப்போ இங்கே இருக்கும் டிஹெச்ஆர் எத்தனை பயனாளிகளுக்கு வழங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதாவது அன்னைக்கு எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. சரியா? அடல்ட்ஸ் கேர்ள்ஸுக்கு டிஹெச்ஆர் கிடையாது. சரியா? 0 போட்டணும். போட்டுட்டு ஒரு தடவை இப்படி மேலே பார்த்துட்டு ப்ரோசீட் அப்படின்னு கொடுத்துட வேண்டியதான். கொடுத்தவொடனே ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கேட்கும். நீங்கள் என்னெல்லாம் ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். எத்தனை பேர் கலந்துக்கிட்டு இருக்காங்க, மொத்த பயனாளி எத்தனை பேருக்கு வேக்சின் போட்டிருக்காங்க, டெஸ்ட் செக்கப் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, கவுன்சிலிங், சப்ளிமெண்ட்டு, க்ரோத் மானிட்டரிங், டிஹெச்ஆர், இது எல்லாமே நீங்கள் அங்கே ஃபில் பண்ணது தான் இங்கே காட்டுது. பயனாளிகள் கணக்கு மட்டும்தான். சரியா? சரி, எல்லாம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட வேண்டியதான். சப்மிட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பச்சை கலர் டிக் வந்துடும். இப்போ நீங்கள் விஹெச்எஸ்என்டியை வந்து திருப்பி உள்ளே போய் நீங்கள் பார்க்கும்போது ஏதாவது தப்பாக போட்டிருந்தீங்க, இப்போ தேதி தப்பாக போட்டிங்க, பயனாளிகள் விவரங்கள் தப்பாக போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் திருத்திக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கீழே எடிட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, தமிழில் வந்து திருத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் தேதி தப்பாக போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் திருத்திக்கலாம். சரியா? அதனால் ஒரு டைம் போடும்போதே கவனமாக பார்த்து போட்டுருங்க. அப்படி ஏதாவது தப்பாக போட்டிங்கன்னா நீங்கள் உள்ளே போய்ட்டு திருத்ததுக்கும் ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இவ்வளோ தான். இதுக்கு மேலேயும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கேளுங்க. தேங்க்யூ.